ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த ப்ளவுஸு தான் இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் ஆக்சுவலாக எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரெண்டு பக்கமுமே நம்ம போட் நெக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைடு வந்து பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த லைனிங் கிளாத் வந்து நான் எப்படி கட் பண்ணேன்ற வீடியோ உள்ளே இருக்கும், இனிமேல் வரும். அது நீங்கள் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா. ஆக்சுவலாக இப்போ வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா 7 இன்ச் வந்து நெக் ஷோல்டர் வந்து எடுத்திருக்கேன். 7 இன்ச்சு ஷோல்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 இன்ச்சு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே தையலுக்கு விட்டுட்டேன். ஓகேவா, இது வந்து பேக் சைட் ப்ளவுஸ். ஓகே, ஸோ ஆம்ஹோலோட ஹைட்டு வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ மேலே 1/2 இன்ச்சு வரும், டோட்டலாக 7 இன்ச்சு வரும். ஸோ தென் ஃபுல் ஹைட் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா 15.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 15.5ல் 1 இன்ச்சு வந்து நான் மடித்து அடிக்கிறதுக்காண்டி விட்டுட்டேன். ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்து 14 இன்ச், 14 ஆர் 14.14 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 34. ஸோ 34 நான் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ 9.5 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நெக்கோட ஹைட்டு 3 இன்ச்சு, அதோட டெப்த்து வந்து 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ எல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. நம்ம எடுத்து கட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்துக்கிட்டு பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடோ போட் நெக்குக்கு 7 இன்ச் வைப்பாங்க. ஸோ நான் வந்து இதில் வந்து 6 இன்ச்சு தான் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து நெக்கு வந்து ரொம்ப இதாக அகலமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனது. அதனால் என்னோடய கம்ஃபர்டபுள்காண்டி நான் 6 இன்ச்சு யூஸ் பண்ணேன். இதுவுமே ஃபிட்டிங்காக கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரியும். ஸோ ஆக்சுவலாக 4 இன்ச்சு எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சு 4 இன்ச்சு வந்து ஷோல்டர் நெக்கு, அடுத்து வந்து 2.5 இன்ச்சு வந்து தையலுக்கு ஷோல்டரோட அகலம். ஓகேவா, அது எடுத்திருக்கேன். மொத்தம் 6.5 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இங்கிட்டு 1/2 இன்ச்சு வந்து இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு, இதில் வந்து 6 இன்ச்சு தான் நான் மொத்தம் ஷோல்டர் வந்து எடுத்திருக்கேன். அதில் 4 இன்ச்சும் ஹைட்டு வந்து 3 இன்ச்சும் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி அதை வந்து நம்ம வந்து கவ் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. போட் நெக்கோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். தென் அடுத்து வந்துக்கிட்டு ஷோல்டர் நெக், அடுத்து வந்து ஆர்ம் ஹோலோட ஹைட் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக 6 இன்ச்சு தான், அதாவது 6 இன்ச்சு எடுத்தேன். ஆனால் தையலுக்கு தனியாக நான் மார்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். 6 இன்ச்சு எடுத்தேன். 6 இன்ச்சு எடுத்துகிட்டு அதோட சுற்றளவை நான் வந்து கவுண்ட் பண்ணும் போது எனக்கு வந்து 8 இன்ச்சு தான் வந்துச்சு. எனக்கு 8.30 வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா 6 இன்ச்சு வச்சதை 6.5 இன்ச்சாக மாற்றிக்கிட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு வந்து கீழே கூடி இறக்கி விட்டு அந்த ஆம்ஹோல் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி 7 இன்ச்சாக நான் மார்க் பண்ணி ஆம்ஹோல் வந்து நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ நம்மளோட ஆம்ஹோல் சுற்றளவு வந்து பத்தாத பட்சத்தில் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி அதுக்கப்புறமா நம்மளோட கர்வை நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு 8.30 இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளவு அப்படின்றத மெஷர் பண்ணி அதில் 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு எனக்கு வந்து 8 இன்ச்சு. ஸோ 8ல் பாதி 4 இன்ச்சு போட்டு நான் அந்த டக்கு பிடிக்கிறதுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததை அப்படியே பேக் சைடு இந்த பக்கமாக போட்டு 1/2 இன்ச், இது வந்து பேக் ஊக் பட்டனுங்கிறதுனால இந்த பக்கம் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டேன். அதை அப்படியே நான் ட்ரா பண்ணி அதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், சேம் நெக் பட்டன் தான். ரெண்டு பக்கமுமே சேம் மெஷர்மெண்ட்டு தான். என்ன பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த ரெண்டு பக்கம் நம்ம எந்த பக்கம் ஊக்கு வைக்கிறோமோ அந்த ஊக்கு வைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நான் எடுத்துட்டேன் இல்லையா. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எடுத்ததுக்கப்புறமா என்னோடய ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டோட கரெக்டான அளவு என்ன எவ்வளவு பார்க்குறேன். 10 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கணும். ஸோ 10.5 இன்ச்சு நான் வந்து 10.5 இன்ச்சு வந்து நான் பஸ்ட்டோட மார்க் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். தென் கீழே வந்து 3.5 இன்ச்சு
ஸோ நம்ம ஃபஸ்ட்டோட பாயிண்ட் வந்து 10.5 வச்சுருக்கேன், கீழே வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக மொத்தம் 14 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும். போக மீதி 1.5 இன்ச் கீழே இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அடித்து நம்ம கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் டக்குலாம் அடித்ததுக்கு அப்புறமா கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு வந்து தையலுக்கு கணக்கு பண்ணி நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ இது வந்து பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கு தானே. ஸோ ஃப்ரண்ட் சைடு நம்மளோட சைஸு, அதோட மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நம்மளோட மார்பு சுற்றளவு 34 சைஸ் இல்லையா. ஸோ நான் வந்து 3.5 இன்ச்சு வந்து இது மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, 3.5னா 4 இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம், இல்லை 3.5 இன்ச் வைக்கிறனாலும் வைக்கலாம். நம்ம ஒரு தடவை போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருந்தது இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கீழே 3 இன்ச், மேலே 3.5 இன்ச் எடுத்துக்கிட்டேன். 3 இன்ச்சு எடுத்து அதை ஒரு ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கிறேன். இந்த 3 இன்ச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து ஒரு 2.5 இன்ச் டக் பிடிக்கிறதுக்கு 2 இன்ச் இல்லை 2.5 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ 2 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து அழகாக நமக்கு வந்து பஸ்ட் வரைகிற மாதிரி அழகாக வரைஞ்சிக்கலாம். அந்த ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கணும். ஸோ அதை எப்படி வரைகிறோம் அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்தாவே தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து அழகாக வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர்லேயோ இல்லை வேறு கிளாத்லேயோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கர்வாக வருதா, அந்த ஷேப் வந்து நமக்கு வரைய வருதா அப்படின்றத நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக வரும். அப்போ தான் நம்மளோட கப் ஷேப் வந்து அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை எப்படி வரைகிறோம் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் பாதி வந்து வரைஞ்சிட்டு அதை அப்படியே ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. அதே போல் மேலே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் பாதி மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே ஒரு ஸ்கேல் வச்சோ இல்லை அப்படியே ஒரு வளைவு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்துடும். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு எனக்கு தெரியும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆம் ஹோல்கில் வந்து உள்ளுக்கு கூடி ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஒரு 1/2 இன்ச்லேயோ நீங்கள் உள்ளுக்கு கூடி வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த இடத்துல வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, கை கழுத்துக்கு நேராக ஷோல்டர் வருது இல்லையா, அந்த இடத்துல வந்துக்கிட்டு ஓவராக இடம் வராது. ஸோ அப்போ உள்ளுக்கு கூடி கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ் தான் எப்பவும் போல் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஸோ கையும் நான் ஒரு அளவு ப்ளவுஸை தான் வச்சு நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த வந்து கை எவ்வளவு அப்படின்றத நான் மெஷர் பண்ணுறதை நீங்கள் பார்த்துங்க எடுத்துக்கோங்க. அந்த கரெக்டாக அந்த ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஹைட்டு ஒரு அளவு இருக்குது, அதே மாதிரி அக்கிளுக்கு கீழே உள்ள ஒரு ஹைட்டு ஒன்று இருக்குது. ஸோ கையோட சுற்றளவு இது என்னென்னன்றதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணோம், எப்படி ட்ரா பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நிறையா வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி கை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளோட பழைய வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதை பற்றி நான் நிறையா கையை எப்படி கட் பண்ணுறதுன்றதை பேசிக்லேருந்தே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ புரியலைன்னா நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச் 30 இன்ச் இல்லையா, அது 8.5 இன்ச்சு. ஸோ அந்த 8.5 நம்ம இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ கை வரைகிறதுமே ரொம்பவே ஈஸி தான். ஸோ கையோட சுற்றளவு எவ்வளவு, கையோட சுற்றளவு அதை பாதியாக டிவைட் பண்ணோன்னா அந்த அளவு நம்ம இங்கே வச்சுக்குவோம். ஸோ இதில் எப்படி எப்படி பண்ணுறோன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ நம்ம கை கட் பண்ணி முடிச்சாச்சு. கை கட் பண்ணும்போது அந்த எஸ் ஷேப்பில் இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப எஸ் ஷேப் டீப்பாக இருக்கக்கூடாது, மேலோட்டமாக எஸ் ஷேப்பில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் அந்த கிளாத்தை நான் 4ஆக மடித்து அதில் வச்சு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃப்ரண்ட் கிளாத்து பேக்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கிளாத்தோட சைஸை பொறுத்து எவ்வளோ இருக்கோ, எந்த இடம் நமக்கு மிச்சமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைட் நான் வந்து கட் பண்ணி எடுத்ததில் இப்போ நம்மக்கிட்ட பேக் சைடோட ஒரிஜினலும் இருக்குது, இன்னொன்று வந்துக்கிட்டு லைனிங் கிளாத்தும் இருக்குது. இப்போ பேக் சைடு வந்து ஒரிஜினல் கிளாத்தோட ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து லைனிங் கிளாத்தை வைக்கிறேன். வச்சு அப்படியே உள்ளுக்கு திருப்பி விட்டோம்னா ஸோ நமக்கு வந்து கரெக்டாக ப்ளவுஸோட பேக் சைடு நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி நீங்கள் திருப்பி விட்ருங்க. நம்ம எந்த ஒரு கேன்வாஷ் கொடுத்தோன்னா இன்னுமே திருப்புறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் அவ்வளோ ஒன்றும் இது கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நம்ம ஈஸியாகவே இதை திருப்பிடலாம். இது வந்து சும்மா சின்ன கழுத்து தான், அதனால் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே நமக்கு திருப்பி விட்றதுக்கு. ஸோ திருப்பி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம மிஷினில் வச்சு தைக்கும் போது கொஞ்சம் அதை டைட்டாக பிடிச்சி தைச்சோம்னாவே நமக்கு வந்து அந்த நெக் ஷேப் வந்து அழகாக வந்துடும்.
ஸோ இப்போ ஹைட்டு வந்து எனக்கு வந்து 14.5 சொன்னேன் இல்லையா, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மொத்தம் 15. ஸோ நான் 15 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1 இன்ச் அளவுக்கு என்கிட்ட கிளாத் இருக்கனால அதை அப்படியே நான் மடித்து தைச்சிறேன். ஸோ இதே போலேயே மடித்து தைச்சிட்டு டக்கும் பிடிச்சிருவோம். டக் பிடிச்சிட்டோன்னா பேக் சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்படி தைக்கிறோம் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்களும் பார்த்து அதே போலேயே லைனிங் கிளாத் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பேக் சைடுங்கிறதுனால கரெக்டாக நம்ம அந்த மடிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, கரெக்டாக அந்த மடிப்பில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு ஏற்கனவே நம்ம விட்டுருக்கோம். ஸோ இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டுனதுக்கப்புறமா நீங்கள் வெட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த அளவுகள் மாறாது. ஸோ 2 பக்கமும் ஒரு தையல் போட்டு மிடில் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்மளோட ஒரு லைனிங் கிளாத் எடுத்து நம்ம எப்படி பட்டன் ஊக்கு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி விடுவோமோ அந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் நம்ம வந்து எப்படி வந்து ப்ளவுஸுக்கு பேக் பட்டன் வைக்கிறதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் பழைய நம்ம வீடியோலேயே எப்படி வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணுறது கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போலேயே நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து அதே போலேயே தான் நம்ம மடித்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பின் வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நழுவாது, தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பின் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம எப்படி பேக் பட்டன் வந்து அடித்து திருப்பினோமோ அதே போலேயே ஃப்ரண்ட் பக்கமும் அடித்து திருப்பிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் அடித்து திருப்பி விட்டுட்டேன். ஸோ திருப்பி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து லைனிங் கிளாத்து மட்டும் தனியாக வந்து அந்த கப் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லைனிங் கிளாத்து மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே போலேயே 2 சைடும் வந்து லைனிங் கிளாத்து மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் தனியாக. அதே போலேயே வந்து ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் கிளாத்துக்கும் தனியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு பிடிக்கும் போது வெளியில் வந்து நம்ம அடித்த அந்த தையல் பிசில் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வந்து அது இரிட்டேட்டாகவும் இருக்காது, குத்தாது. அதனால நம்மளோட லைனிங் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அப்புறமா நீங்கள் ஒரிஜினல் கிளாத்தை தைங்க. ஸோ உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தாலும் அவங்களும் வந்துக்கிட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கும் வந்து வெளி தோற்றம் பார்க்கும் போதும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, லைனிங் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரிஜினல் கிளாத்தை ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம லைனிங் கிளாத் 2 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அந்த கரெக்டாக அந்த கப் ஷேப் நமக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் கிளாத்தில் இப்போ நீங்கள் எப்படி லைனிங் கிளாத்தை ஸ்டிச் பண்ணீங்களோ அதே போலயே எது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மாற்றி எதுவும் தைக்க மாட்டோம். ஏன்னா கழுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டோம். அப்போ எது நமக்கு உள்ளே வரும் எது வெளியில் வரும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு கழுத்தை ஸ்டிச் பண்ணிட்டேன் தைக்கிறதுக்கு முன்னாடி. இல்லைனா நம்ம மாற்றி தைச்சி விட்ருவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஸோ அதனால் கழுத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத்து தனியாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத்தையும் தனியாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஷோல்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம 2 பக்கமும் கரெக்டாக வந்து கப் ஷேப் வந்து தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த ஷோல்டர் 2ஐயும் மார்க் பண்ணி திருப்பிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஷோல்டர் எப்படி அந்த பிசில் தெரியாமல் தைக்கலாம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த மாதிரி நம்ம மடித்து திருப்பும் போது அதை எப்படி தைக்கலான்றது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நமக்கு பிசில் தெரியாமல். ஸோ கஸ்டமருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி தைச்சி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், கஸ்டமரும் விரும்புவாங்க. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஃப்ரண்ட் கிளாத்தையும் பேக் கிளாத்தையும் வச்சு பார்க்குறேன். ஸோ ஃப்ரண்ட் கிளாத்தில் எவ்வளோ கிளாத் மிச்சம் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ 1/2 இன்ச்சு என்னமோ தான் மிச்சம் இருக்கு இல்லையா? ஸோ அதை நான் கரெக்டாக ஷேமாக வெட்டி விட்டுட்டு லைனிங் கிளாத் எடுத்து அதை அடித்து உள்ளே திருப்பி விட்டுறேன். நம்ம எப்படி வந்து நெக்கு எல்லாமே திருப்புவோமோ அந்த போல் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ திருப்பி விட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரையும் அதே போலேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டர் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கை ஜாயின் பண்ணுறது ஈஸி தான் இதுக்கப்புறம். ஸோ நீங்களும் தச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலுமே நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.